Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், ஏற்கனவே நடிகை வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இப்ப தற்பொழுது சீமான் வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இதை ஒப்பிட்டும் பார்க்கும் பணியில வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று இரவு 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகி சுமார் 1.25 மணி நேரம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் பல்வேறு தகவல்களை அவர் கூறியிருக்கிறார். அதனை வீடியோ வாக்குப்பதிவு மூலமாக போலீசார் பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் தற்போது வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக பெங்களூரில் நடிகை அளித்த வாக்குமூலத்தையும் நேற்றிரவு சீமான் அளித்த வாக்குமூலத்தையும் இரண்டையும் ஒப்பிட்டு தற்போது அதன் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் வளசரவாக்கம் போலீசார். மேலும் கடந்த முறை விசாரணையின் போது சீமான் அளித்த வாக்குமூலத்தையும் மீண்டும் மறு ஒப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 2023 அவர் அளித்த அந்த வாக்குமூலமும் அதே போல நேற்று இரவு நடத்தப்பட்ட சுமார் 1.25 மணி நேரம் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலத்தையும் இரண்டையும் வெவ்வேறாக ஒப்பிட்டு பார்க்கும் பணியும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2011 நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் 5 பிரிவுகளின் கீழ் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் 12 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியதன் பேரில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2 முறை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். குறிப்பாக 27ஆம் தேதி அவர் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக அவரது தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள். அதே போல நேற்று காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் நேற்று மாலை 8 மணி அளவில் ஆஜராவதாக தெரிவித்திருந்த நிலையில் சரியாக இரவு 10 மணி அளவில் ஆஜரானார். 10 மணியிலிருந்து சுமார் 1.25 மணி நேரம் அந்த விசாரணையானது நடைபெற்றது. சரியாக 11:15 அவர் விசாரணையை முடித்துவிட்டு வெளியே வந்தார். பல்வேறு முக்கிய தகவல்களை அவர் போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதே போன்று 53 வினாக்களுக்கு அவர் பதிலளித்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சீமான் அளித்த வாக்குமூலத்தை தற்போது ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக நடிகை அளித்த வாக்குமூலத்தையும் அதே போன்று நேற்றிரவு சீமான் அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து வருவதாகவும் கடந்த முறை அதாவது 2023 சீமான் இதே விவகாரத்தில் அளித்த வாக்குமூலத்தையும் நேற்றிரவு அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவ அறிக்கை மற்றும் பண பரிவர்த்தனை ஆவணங்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் விசாரணைக்கு மீண்டும் அழைப்போம் எனவும் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்வோம் எனவும் போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அருணா, தேவைப்பட்டால் விசாரணைக்கு மீண்டும் சீமானை அழைப்போம் என்றும் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்போம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் போலீஸ். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி அன்பரசன். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.